ஹலோ, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? டைட்டானிக் கப்பல் மூழ்கினது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் டைட்டானிக் கப்பலில் போன ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆண் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, டைட்டானிக் கப்பல் மூழ்க போகும்போதுன்னு பெண்கள் குழந்தைகள்லாம் முதல்ல அந்த உயிர் காக்கிற படகுல ஏறி தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜப்பானை சேர்ந்த அந்த ஆண் என்ன பண்ணிட்டாருன்னா, பெண் வேடம் போட்டு தப்பிச்சு அவங்க நாட்டுக்கு போயிட்டார். அங்கே போனோன்னே அந்த ஜப்பானுக்காரவங்க யாருமே அவரை வரவேற்கவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, பேசவே இல்லை. அவங்க சொந்த குடும்ப உறுப்பினர் முதற்கொண்டு எல்லாருமே ஒதுக்கி விட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க எதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த நாடு மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஜனங்களை உருவாக்கக்கூடிய நாடு. எப்படின்னா, இராணுவ ஆட்சி ரொம்ப ஒரு கொடுமையான காலத்தில் ஒரு அம்மா 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இராணுவம் வருது, இவங்களை கொல்றதுக்கு வருது அப்படிங்கும் பொழுது அவங்க 2 பிள்ளைங்களையும் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. அப்படி ஓடும் பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனேயே அந்த 2 குழந்தைய தூக்கிட்டு இவங்களால ஓட முடியல. ஏதாவது ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைய தான் தூக்கிட்டு ஓடணும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த விட்ட குழந்தைய இராணுவம் கொன்னுருச்சு. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஏம்மா இப்படி 2 பிள்ளைங்களும் ஒன்று தானே, எதுக்கு நீ ஒரு பிள்ளைய விட்டுட்டு நீ ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஐயா அதாவது 2 பிள்ளைங்களும் நான் சோறு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஒரு பிள்ளை என்னோட பிள்ளை, இன்னொன்று பக்கத்து வீட்டு பிள்ளை. அப்போ நான் விட்டுட்டு போனது என்னோட குழந்தைய நான் விட்டுட்டு போனேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க குழந்தைய விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு என் குழந்தைய நான் விட்டுட்டேன் நானுன்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. அப்போ இப்படி ஏற்பட்ட நாட்டில் நீ எப்படி தப்பிச்சு வரலாம், பொய் சொல்லி எப்படி தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதை உண்மையாக நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறதான் நம்ம இதிலேருந்து கற்றுக்குறோம். இது பார்க்குறதுக்கு சின்ன விஷயம் போல் இருந்தாலும் இதுக்குள்ளே மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்குது. அதனால் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.